சந்தோஷ் 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 எந்திரி. ஏய் செல்வி, என்னது காலங்காத்திலே குளிச்சு முடிச்சு புது ட்ரெஸ்லாம் என்ன இதெல்லாம்? இது நீ எனக்காக ஆசாசியா வாங்கி கொடுத்த புடவை. உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் பர்த்டேக்கு நான் கொடுத்த கிஃப்ட். நீ கொடுத்ததுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் இது மட்டும்தான். அதான் போட்டுக்கிட்டேன். அம்மா என்ன திடீர்னு? திடீர்னு ஒன்றும் இல்லை, சும்மாதான். இந்த காஃபி. இல்லையே, நீ எனக்கு 8 மணிக்கு மேலே தானே காஃபி போட்டு கொடுப்ப. இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்க, காலங்காத்தாலே காஃபி கொடுக்குற. ஆமா, என்ன ஸ்பெஷல்? ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? ஆமா சந்தோஷ், உனக்கு அது போக போக தெரியும். என்ன செல்வி? ஒன்றும் இல்லை சந்தோஷ், இந்தா உனக்கு பிடிச்ச பெட் காஃபி. நீ குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பு. தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷ். என்ன செல்வி? உன் பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டு வச்சிருக்கேன். உன் டவல் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நீ குளிச்சிட்டு சீக்கிரம் வா. என்ன செல்வி இதெல்லாம்? என்ன இல்ல, கல்யாணம் ஆன புதுசுல நீ எனக்கு செஞ்சதெல்லாம் மறுபடியும் ரிப்பீட் பண்ற மாதிரியே இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ போய் குளிச்சிட்டு வா, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகே. நான் வரேன்ப்பா. அம்மாடி, பத்திரமா போயிட்டு வாடா. சீக்கிரமா வந்துடுடி. தேவ், நான் கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வாங்க கைல். ஆல் தி பெஸ்ட். சாரதி, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் கைல். வரேம்மா. போயிட்டு வரேம்மா. வரேன்ப்பா. இன்னைக்கு என்ன விசேஷம் சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் உனக்கு செய்யணும்னு தோணுச்சு, அதான் செஞ்சேன். கேள்வி கேட்காம சாப்பிடு. சாப்பிடு சந்தோஷ். மாமா, மாமா. டேய், நான் கூப்பிடுறேன். கையில நீங்க எங்க இங்க? நான் ஒரு சவாரிக்காக வந்தேன். அம்மா, நீ எங்க இங்க? ஊருக்கு போறியா கையில? ஆமா மாமா. எந்த ஊரு? அமெரிக்கா போறேன் மாமா. என்ன கையில
திடீர்னு கண்ணு கட்ட தூரத்துக்கு போறேன்னு சொல்ற? இப்போ நான் போனா 5 வருஷத்துக்கு திரும்ப வர மாட்டேன் மாமா. 5 வருஷமா? இத்தனை நாள் உன்னை தூரத்துல இருந்தாச்சும் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப கண் காணாத இடத்துக்கு போறேன்ற. என்னை விட்டு ரொம்ப தூரம் போறதா முடிவு பண்ணிட்டேல? அப்போ நான் போட்டுமா மாமா? இப்ப கூட நீங்க என்ன போகாதன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா மாமா? என்ன அப்படி பார்க்காத கையில. எங்க நீ போறத நானே தடுத்துருவோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா நான் போறேன் மாமா. நான் போனதுக்கு அப்புறம் என் அம்மா அப்பாவை பத்திரமா பாத்துக்கிறீங்களா? கையில அது என் கூட பிறந்தது. அதை எப்படி நான் விட்டுருவேன்? அப்ப நான் யாரு மாமா? என்ன மட்டும் ஏன் மாமா நீங்க கடைசி வரைக்கும் ஏத்துக்கவே இல்லை? கடைசி வரைக்கும் நான் அக்காவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறவே முடியல கையில. என் வாயை அடைச்சிருச்சு அக்கா. ஆனா உங்க அம்மா சொன்னதான் நியாயம் கையில. நான் வேற என்ன பண்ண முடியும்? நான் நினைச்சேன் நீங்க எதிர்க்க வந்து நிக்கிறீங்க. இதுல இருந்தே நமக்குள்ள இருக்கிற சொந்தம் உங்களுக்கு புரியலையா மாமா? நம்ம பந்தம் உங்களுக்கு புரியலையா? என் உயிர்ல நீங்க கலந்துட்டீங்க. என் உயிரையே நான் இங்க விட்டுட்டு போறேன். இத பார்த்தா உங்களுக்கு தெரியலையா மாமா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. கையில மாமா இப்ப நீ ஏதாவது சொன்னியா? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா? இப்போ நீங்க என்ன போக வேண்டாம்னு மட்டும் சொல்லுங்க. இந்த பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு நான் உங்க கூட வந்துடுறேன். சொல்லுங்க மாமா. சரி கையில, நீ நல்லபடியா போயிட்டு வா. உங்க கூட காலம் புற வாழணும்னு நினைக்கிறேன். வாழ்த்தி அனுப்புறீங்களே, எப்படி மாமா உங்களால இப்படி சொல்ல முடியுது? என் மனசு சுக்குநூறா உடஞ்சாலும் சரி, அதை சேர்த்து வச்சா அதில் உன்னோட முகம் மட்டும்தான் தெரியும் கையில. நீ என்னை விட்டு போற வழியை விட நீ நல்லா வாழ போறன்ற சந்தோஷத்திலேயே நான் என் காலத்தை கடத்திடுவேன் கையில. எனக்கு நீ நல்லா இருக்கணும் கையில, சந்தோஷமா இருக்கணும். நான் போனேன்னா திரும்ப உங்களை எப்ப பாப்பேன்னு எனக்கே தெரியல மாமா. போ கையில, என்னை மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. உன் அறிவுக்கும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெரிய ஆளாவா. பத்திரமா போயிட்டு வா. ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு மாமா, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா கையில. வேலைக்கு நல்லா சாப்பிடணும். என்ன நேரம் கிடைக்கும் போது அக்காவுக்கு மாமாக்கெல்லாம் தினைக்கும் ஃபோன் போட்டு பேசணும். சரி மாமா, நான் கிளம்புறேன். விட்டு போறிய கையில. செல்வி, என்னை மன்னிச்சிடு. நான் இந்த பாலில் தூக்க மாத்திரை கலந்துருக்கேன். நீ முழிச்சிட்டு இருந்தா என்னால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. நீ போகவும் விட மாட்ட. நான் இங்க இருந்து போனாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் செல்வி. உன் உதவிக்கு ரொம்ப நன்றி செல்வி. என் குழந்தைய நான் இங்கே விட்டு போறேன். சாரி. இனிமே அது என் குழந்தை இல்ல, உன் குழந்தை, சந்தோஷோட குழந்தை. மாயா, செல்வி, என்ன கையில பாலோட நின்னுட்டு இருக்க? உனக்காக தான் செல்வி நான் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. எனக்கு எதுக்கு? காலையில இருந்து பம்பரமா சுத்தி சுத்தி வேலையெல்லாம் பார்த்திருக்கேன். டைம்க்கு சாப்பிட கூட மாட்டேங்கிற. அதான் இந்தா செல்வி, குடி. குடி செல்வி.
நீ குடிச்சியா மாயா? ஆ, நான் இப்பதான் குடிச்சேன். நீ குடி. மாயா மாயா இங்க கொஞ்சம் வாயேன். வாடி, இதோ வரேம்மா. சீக்கிரம் வாண்ணா. நீ குடி செல்வி. அம்மா கூப்பிடுறாங்கல்ல, நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா போ. மாயா ஒரு நிமிஷம் வந்துட்டு போடி. இருமா. வான்னு சொல்றேன்ல. இதோ வரேம்மா. சரி நீ குடி செல்வி, நான் வந்துடுறேன். என்ன மாயா, என்ன தூங்க வச்சுட்டு நீ கிளம்பலான்னு பாக்குறியா? குடிச்சிட்டியா செல்வி? ம், சரி நீ போய் படுத்து தூங்க. சரி மாயா. என்ன மன்னிச்சிடு செல்வி. நீ குடிச்ச பால்ல நான் ஏற்கனவே தூக்க மாத்திரையை கலந்துட்டேன் மாயா. நீ இங்க இருந்து போகவே முடியாது. இந்தா சந்தோஷ் பால். உட்கார். பாதி எனக்கு, பாதி உனக்கு. இல்ல சந்தோஷ், இது பாதாம் பிஸ்தாலா போட்டு உனக்காக ஸ்பெஷலா செஞ்சது. நீ ஏன் எனக்கு ஸ்பெஷல்? அதை விட வேற ஸ்பெஷல் எனக்கு என்ன இருக்கு? இந்தா குடி. இல்ல சந்தோஷ். இப்போ நீ குடிக்க போறே இல்லையா? சரி, நீ குடிச்சிட்டு கொடு, நான் அப்புறம் குடிக்கிறேன். ஓகே. குடி. சரி சந்தோஷ், நீ படுத்து தூங்கு, நான் அதை வச்சுட்டு வந்துடுறேன். ம். அன்புள்ள சந்தோஷ்க்கு உன் மனைவி செல்வி எழுதி கொள்வது நீ கண் விழிச்சு பார்க்கும்போது உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த பிரிவு உனக்கு எந்த வகையிலும் தீமையா அமையாது. நீ இது வரைக்கும் எனக்கு எந்த குறையுமே வச்சதில்ல சந்தோஷ். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ, சரியோ தப்போ, மாயா மூலமா உனக்கு ஒரு குழந்தைய ஆண்டவன் ஆசீர்வாதமா கொடுத்திருக்கான். மாயாவை வெறுக்கிறதுக்கு 1000 காரணம் உன்கிட்ட இருக்கலாம் சந்தோஷ். ஆனா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நீ ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, அது உன் குழந்தை இல்லையா? உன் ரத்தம் இல்லையா? அது உன் பேர் சொல்ற பிள்ளை இல்லையா? நான் போன அப்புறம் தயவு செஞ்சு அவளை போக சொல்லிடாத. அவன் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கோ, மாயாவையும் நல்லபடியா பாத்துக்கோ.
இப்படிக்கு உன் அன்பு மனைவி செல்வி. நான் போறேன் சந்தோஷ். தூங்கு மாயா, நிம்மதியா தூங்கு. நீ எந்திரிச்சு பார்க்கும்போது இனி உன் வாழ்க்கை நிம்மதியா தான் இருக்கும். நான் இருந்தா சந்தோஷ்க்கு உன்னோட அருமையும் புரியாது, உன் குழந்தையோட அன்பும் புரியாது. சந்தோஷையும் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்க மாயா. இனி உன் கையில தான் இந்த குடும்பமே இருக்கு. இனிமே நீயும் சந்தோஷம் கணவன் மனைவியா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அதுதான் என் ஆசை, கனவு எல்லாமே. அது நிச்சயமா நடக்கும். நான் அதை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் போறேன் மாயா. அம்மா, பாட்டி, இது வரைக்கும் நான் உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருந்ததில்லை. இப்போ நிரந்தரமா பிரிய போறேன். என் உயிரே சந்தோஷ் தான். அவன் நல்லா இருக்கணும்னா நான் போறதை தவிர வேற வழி இல்லம்மா. முடிஞ்சா என்ன மறந்துட்டு தம்பியோட வாழ்க்கையை பாருங்கம்மா. ஆனா நீங்களும் பாட்டியும் எப்பவும் என் மனசுலயே தான் இருப்பீங்க. உங்களுக்கு கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் போறேன்மா, நான் போறேன் பாட்டி.
சந்தோஷ். செல்வி 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 எங்க? மாப்பிள்ளை, செல்வியை நாங்களும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம்ப்பா. அவளை காணோம். என்ன சரிவு? செல்வியை காணுமா? ஆமா சந்தோஷ், மாயா கூட காலையில இருந்து செல்வியை தேடுறா. அவ எங்க போனானே தெரியல. எங்க போனா இவன்? என்ன விட்டுறது? அன்புள்ள சந்தோஷ்க்கு உன் மனைவி செல்வி எழுதி கொள்வது. நீ கண் விழிச்சு பார்க்கும்போது உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த பிரிவு உனக்கு எந்த வகையிலும் தீமையா அமையாது. என் முடிவு உன் வாழ்க்கையை மாத்தும், இன்னும் நல்லபடியா மாத்தும். உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிச்சயமா அது திரும்ப கொண்டு வரும். இப்படிக்கு உன் அன்பு மனைவி செல்வி. இதை செல்வியோட முட்டாள்தனம்னு சொல்றதா இல்ல புத்திசாலித்தனம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அவளோட இந்த தியாகம் என்ன தீயா எரிக்குது. செல்வியை நாங்க தேடாத இடம் இல்லை, விசாரிக்காத ஆளில் எவ்வளோ தேடியும் எங்களால் அவளை கண்டுபிடிக்க முடியல. ஆனா கண்டிப்பா எங்கிருந்தோ செல்வி எங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான்னு என்னால் உணர முடியுது. அவ எப்போ வருவா, அவளை பார்ப்பேன் நான் தெரியல. அது வரைக்கும் என்னோட தேடல் ஓயாது.